கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம ஏசாயா 43 வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி 44வது அதிகாரம் பார்க்குறோம். 44வது அதிகாரம் என்ன அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போதும் என் தாசனாய் யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே நீ கேளுங்கிறார். இப்போதும் என் தாசனாய் யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேளுங்கிறார். என்ன கர்த்தர் இஸ்ரவேலர்களை தான் என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். யாக்கோபின் வம்சத்துலேருந்து தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? தெரிந்தெடுத்தார். யாக்கோபின் வம்சத்துலேருந்து என்ன செஞ்சார்? கர்த்தர் மற்ற 12 கோத்திரம் நம்ம பார்த்தோம் இஸ்ரவேல் ஜனங்களில். அந்த 12 கோத்திரத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார்? யாக்கோபு தான் கர்த்தர் நினைச்சார் தெரிந்தெடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த யாக்கோபை தான் கர்த்தர் சொல்கிறாரு, யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலிருந்து உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செல்வமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, உன்னை நான் என்ன செஞ்சேன்? நான் தாயின் கற்பத்திலிருந்து நான் என்ன செஞ்சேன்? உன்னை உருவாக்குனேன். நான் உனக்கு என்ன செஞ்சேன்? நான் துணை செஞ்சேன். துணை செல்வாய் கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாய் யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எஸ்ரனே, நீ பயப்படாதேன்னு சொல்லி பார்க்குறார். யாக்கோபே, நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறார். இங்கே விக்கிரகங்களை என்ன செய்யண்டா? உங்களுக்குள்ளே என்ன செய்யண்டா? நீங்கள் உண்டாக்க வேண்டாம். விக்கிரகங்கள் உருவாக்க வேண்டாம். விக்கிரகங்கள் யாரெல்லாம் உருவாக்குறாங்களோ அவங்க ஒன்றுக்கும் உதவாதவங்க சொல்கிறாரு. விக்கிரகத்தை யார் உருவாக்கி நமஸ்கரிக்கிறாங்களோ அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறாரு. அவங்கள நினச்சிவாங்க வெட்கப்படுவாங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா தொழிலாளிகள் எல்லாரும் நினச்சது நரஜீவன்கள் தானேங்கிறார். தொழிலாளிகள்லாம் நரஜீவன்கள் தானே, அவர்கள் எல்லாரும் கூடி நிற்கட்டும், அவர்கள் ஏகமாக என்ன செஞ்சு திகைத்து என்ன செஞ்சுட்டோம், வெட்கப்படட்டோங்கிறாரு. ஒன்றுக்கும் உதவாத உக்கிரங்களை வார்ப்பிக்கிறவன் என்ன செய்வானா? எப்படிப்பட்டவனாக இருப்பானா? வெக்கமடைந்தவனாக இருப்பானா? அவங்களோட தொழிலாளிகள்லாம் யார்? நரஜீவன்கள் தானா. அவர்கள் எல்லாரும் கூடி நிற்கட்டும், அவர்கள் எல்லாரும் நினைச்சுன்னு ஏகமாக நினைச்சது திகைத்து வெக்கப்படட்டுங்கிறாரு. ஏன்னா ஒரு கொல்லை நினைச்சுதான், இரும்பை நினைச்சுதான், ஒரு குரட்டால் நினைச்சதான் அதை இடுக்கி பிடிச்சி அதை உலையில் நினைச்சிடறான், காய வைக்கிறான். காய வச்சு சுத்திகளால் அதை நினைச்சிடறான் உருவாக்கி தன் புயப்பழத்தினால் அதை நினைச்சிடறான் பண்படுத்துறானாம். ஆனால் பட்டினியாக இருந்து நினைச்சிடறான் பலனற்று போகிறானாம். தண்ணீர் குடியாதபடிக்கு களைத்து போகிறானா. ஏன்னா இந்த கொல்லன் இரும்பை குரட்டால் இடுக்கி அதை உலையில் காய வச்சு அதை சுத்தியால் உருவாக்கி செய்யும் போது அவன் நினைச்சிடறான் அந்த இடத்த விட்டு தூரம் நவள முடியாது. அதனால அவனுக்கு நினைச்சது, பட்டினியாக இருந்து தான் அந்த இடத்துல நிச்சய முடியுது, தன்னோட உபயோகத்தை வச்சு செய்ய முடியுது. பட்டினியாக இருக்கிறனால என்ன செய்ய முடிய மாட்டுக்கு? பலன் கிடைக்க மாட்டுக்கு. பலன் இல்லைனால மட்டும் தண்ணீர் கூட என்ன செய்ய குடிக்க முடியாத சூழ்நிலை நினைச்சறான் இருந்து அந்த கொல்லை இரும்பு குரட்டால நினைச்சறானா. அதே போல் தச்சன் நினைச்சறான் நூல் பிடிக்கிறான். தச்சன் நூல் பிடிச்சி மட்ட பலகைகளால் மரத்துக்கு என்ன செய்யறான்? குறி போடுதானா. ஒரு மரத்தை வெட்டினா இரும்புக்கு எப்படி கொல்லன் அந்த இரும்பு உலையில் காய வச்சு எடுத்து எப்படி செய்கிறானோ, இதே போல் தச்சன் நினைச்சிடறான் நூல் பிடிச்சி மட்ட பலகைகளால் நினைச்சிடறான் மரத்துக்கு நினைச்சிடறானா குறி போடுறானாம். குறி போட்டு உலைகள்னால் நினைச்சிடறான் அதை உருப்படுத்தி சுவாச அதெல்லாம் வகுத்து மனுஷ சாயலான மனுஷ ரூபத்தின்படி உருவமாக்குறானா. யார்? தச்ச நூல் பிடிச்சி மட்ட பலகைகளால் என்ன செய்கிறான்? மரத்தை வெட்டி அதை உருப்படுத்தி அதை ஒரு மனுஷனை போல் என்ன செய்கிறான்? மனுஷ சாயலாக உருவாக்கி அதை விக்கிரக கோயிலை என்ன செய்கிறான்? செஞ்சுதானா, நாட்டி வச்சிருந்தானா தச்சன். அவன் என்ன செய்கிறான்? தனக்கு கேதுரு மரக்களை என்ன செய்கிறானா? வெட்டுறானாம். ஒரு மருத மரத்தையாவது அல்லது கருவாளி மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களை போய் என்ன செய்கிறான்? ஒரு பழத்த மரத்தை பார்த்து என்ன செய்கிறான்? அது விக்கிரகங்களுக்காக இது வெட்டுறதுக்குன்னு சொல்லி இந்த மரத்தை என்ன செய்கிறானா? அதை உருவாக்கி அதை வளர்த்து என்ன செய்கிறானா? வளர்க்குறானா. இல்லது அசோக மரத்தை என்ன செய்யறான்? நடுறானா. எல்லாம் மழை அதை என்ன செய்யுது? வளரச்செய்து. அவனால் என்ன செய்ய முடியாது? ஒன்றும் கொண்டு வர முடியாது. ஆனால் அதை நட்டு அதை உருவாக்குறது, அதை உருவாக்கி அதை ஒருபடுத்தி வைக்கிறது யாது? மழையினால தான் அது என்ன செய்யுது? வளருது. மலையில் உள்ள செடிகளெல்லாம் மழையினால என்ன செய்யுது? அதுகள் வளருது, மரங்கள்லாம் வளருது. அதான் மனுஷனுக்கு அவன் என்ன செய்யுது? அடுப்பு எரிக்கிறதுக்கு என்ன செய்யுது? அந்த மரங்கள் உதவுது. ஆனால் அதை வெட்டி அவன் என்ன செய்கிறான்? அடுப்பு எரித்து அதில் குளிர் கூட என்ன செய்கிறான்? காயிறான். நெருப்பை மூட்டி அப்பம் கூட என்ன செய்கிறான்? சுடுறான். அதனால் ஒரு தெய்வத்தையும் என்ன செய்கிறான்? அவன் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான். அந்த விக்கிரகத்தை வச்சு ஒரு தெய்வத்தையும் என்ன செய்கிறான்? அவன் உண்டு பண்ணி அதையும் என்ன செய்கிறான்? பணிந்து கொள்தானா. ஒரு விக்கிரகத்தை செய்து அதையும் என்ன செய்கிறான்? வணங்குறானா. தெய்வத்தை உண்டாக்குறான், முதல்ல என்ன செய்கிறான்? அடுப்பு எரிக்கிறான், அந்த இதில் வச்சு அந்த அது குளிர் காயிறான். அடுத்தல அதை வச்சு அப்பம் சுடுறான், அதை வச்சு தெய்வமும் உருவாக்குறான். அது தெய்வம் உருவாக்கி அதை பணிந்து கொள்ளவும் செய்கிறான். அடுத்தல என்ன செய்கிறான்? இந்த விக்கிரகத்தை வணங்கவும் செய்கிறானா.
அது மாத்திரம் இல்லை, அதுலேருந்து ஒரு துண்டை எடுத்து என்ன செய்கிறானா அடுப்பில் எரிக்கானா. அந்த விறகு துண்டு இருக்குல்ல, அதை வெட்டி அதில் ஒரு துண்டை எடுத்து என்ன செய்கிறானா அடுப்பில் எரிக்கிறானா. ஒரு துண்டுனால் இறைச்சியை கூட என்ன செய்கிறானா சமைத்து புசிக்கிறானா. அந்த மரக்கட்டை வெட்டி அதுலேருந்து அடுப்பில் இறைச்சி சமைச்சு பொரியலையும் பொரித்து திருப்தியாகி குளிரும் காய்ந்து நான் அனலானே நான் என்ன செய்தேன், நான் நெருப்பை கண்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வானான்னு சொல்லுவானா. அப்படி அந்த மரத்தில் மீதியாக இருக்கிறத எடுத்து என்ன செய்வானா, மீதியான துண்டை தனக்கு ஒரு விக்கிர தெய்வமாக என்ன செய்வானா விழுந்து செஞ்சு அதை என்ன செய்வானா விழுந்து அதை வணங்கி நீ தான் என் தெய்வம், நீ தான் என்னை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வானா சொல்லி மன்றாடுறானா. இவன் என்ன செய்கிறான், ஒரு அறியாத படிக்கு ஒரு உணராத படிக்க என்ன செய்கிறானா இருக்கிறானா. காணாத படிக்கு அவர்கள் கண்களும் உணராத படிக்கு அவர்கள் இருதயமும் என்ன செய்தான் அடைக்கப்பட்டிருக்கிறான். அறியாத படிக்கும் உணராத படிக்கும் இருக்கிறான். காணாத படிக்கும் கண்களும் உணராத படிக்க அவன் இருதயமும் என்ன செய்தான் அடைக்கப்பட்டிருக்கிறான். அதில் என்ன செய்தான் பாதி என்ன செய்கிறான் அடுப்பில் எரிக்கிறானா. அதை தலையில் மேல் அப்பத்தை சுடுறானா. இறைச்சியும் பொறித்து என்ன செய்கிறானா புசிக்கிறானா. அதில் மீதியான துண்டை நான் அருவருப்பான அக்கிரம் ஆக்கலாமா அப்படின்னு சொல்கிறான். பாதியை அடுப்பில் எரித்து நான் தலையில் அப்பமாக்கிட்டேன், அப்பதான் சுட்டுட்டேன், இறைச்சிலாம் பொரிச்சிட்டேன். இனி அந்த மீதியான துண்டை எடுத்து நான் அருவருப்பான விற்கிறாங்களா செய்யலாமா, இல்லை ஒரு மரக்கட்டை எடுத்து நான் வணங்கலாமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்ல மனதில் என்ன செய்யலை தோன்றல. அம்மாத்திரம் நான் அறிவும் என்ன செஞ்சேன், நான் சொரணையும் எனக்கு இல்லை அப்படிங்கிறான். சாம்பலை என்ன செய்கிறானா மேய்கிறானா. அடுப்பு எரித்து சாம்பலை மேய்கிறானா. வஞ்சிக்கப்படாத படிக்க ஒரு மனம் அவனதை என்ன செய்தான் மோசப்படுத்துதான். அவனுடைய ஆத்மா தப்பிக்கப்படாத படிக்கு இருக்கிறானா. விக்கிரகங்களை உருவாக்குறவன் ஆத்மா என்ன செய்ய முடியாது, தப்பிக்க விடாத படிக்க இருக்கிறானா. அதான் கத்த சொல்றாரு, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நீ இந்த விக்கிரகங்களை பின்பற்றவன் எப்படி அழிஞ்சு போறான் அதே மாதிரி இருக்காத. இதெல்லாம் நீ என்ன செய்ய நினைச்சு பாரு. நீ என்னுடைய தாசன், நான் உன்னை என்ன செஞ்சேன், நான் உருவாக்குனேன். நீ என்னுடைய தாசன் இஸ்ரவேலே, நீ என்ன செய்ய மாட்டா, என்னால் என்ன செய்ய மாட்டா, நீ மறக்கப்பட்டாங்கிறார். யாக்கோபு இஸ்ரவேலே நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் உருவாக்குறேன், உங்களை நான் நினச்ச மாட்டேன், நான் மறக்க மாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறார். உங்கள் மீறுதல்களெல்லாம் நான் செஞ்சேன், ஒரு மேகத்தை போலவும் ஒரு பாவங்களை ஒரு கார் மேகத்தை போலவும் நான் செஞ்சுட்டு அகற்றி விட்டுட்டேன். என்னிடத்துல என்ன செஞ்சு திரும்பு, உன்னை நான் என்ன செஞ்சேன், நான் மீட்டு கொண்டேங்கிறார். வானங்களே கழித்து பாடுங்கள் சொல்கிறார். நான் உங்களெல்லாம் மீட்டு கொண்டு எடுத்திருக்கேன், அதனால் வானங்களே நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, கழித்து பாடுங்க, கர்த்தர் தான் இதை செய்தார்னு சொல்லி பூதளத்தின் தாழ்விடங்களே நீங்கள் என்ன செய்யுங்க ஆர்ப்பரிங்க. பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களை கம்புரமாக என்ன செய்யுங்க முழங்குங்க. கர்த்தர் யாக்கோபு என்ன செய்ய மீட்டு இஸ்ரவேல் என்ன செய்வார் மகிமைப்படுறாங்கிறார். அதனால் உன் மீட்பரும் தாயின் கற்பத்தில் ஒன்று உருவாக்கி நம்பரும் வாயா கர்த்தர் சொல்கிறார். அதாவது கர்த்தர் தான் என்ன செய்றாரு, இஸ்ரவேலுக்கு யாக்கோபுக்கு மீட்பராக இருக்கிறாரு, தாயின் கற்பத்திலிருந்து உருவாக்குனாரு. அப்படிப்பட்ட கர்த்தர் என்ன சொல்கிறது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவரே வானங்களை விரித்து நான் பூமியை என்ன செஞ்சேன், நான் பரப்பினேங்கிற கர்த்தர். ஒருவரே வானங்களை விரித்து நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சேன், நான் பூமியை பரப்பினேன். நான் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை என்ன செஞ்சேன், நான் அபத்தமாக்குனேன். குறிச்சொல்லிகளை நான் என்ன செஞ்சேன், நிர்மூலமாக்குனேன். ஞானிகளை நான் என்ன செஞ்சேன், வெறுக்கப்படுத்தினேன். அவர்கள் அறிவெல்லாம் என்ன செய்ய விற்கிறதால் பைத்தியமாக என்ன செஞ்சேன், நான் பண்ணினேன். அதனால் நான் என் ஊழியக்காரன் வார்த்தையை என்ன செய்வேன், நான் நிலைப்படுத்தி என் ஸ்நானாபதிகள் ஆலோசனை என்ன செய்வேன் நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுகள் என்று யூதன் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகள் எதெல்லாம் பாழாயிருக்கோ அவர்களெல்லாம் யார் எடுப்பிப்பாங்கிறார். நான் ஆழத்தை நோக்கி நீ வற்றுவாய் என்றும் உன் நதிகளை வெட்டாந்திரையாக்குவேன் என்றும் யார் சொல்லுவா, அப்படி சொல்லக்கூடியவன் யாருங்கிறார். கோரேஸை பார்த்து சொல்கிறாரு, அவன் என் மேய்ப்பன்கிறார். கோரேஸ் அவனுக்கு மேய்ப்பனா. அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லிடுறவன் நான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அடுத்தபடியாக 45 சொல்கிறான். கர்த்தராய் நான் என்ன செஞ்சேன், அபிஷேகம் பண்ண கோரேஸுக்கு முன்பாக ஜாதிகளை நான் என்ன செஞ்சேன், கீழ்ப்படுத்தினேங்கிறார். கோரேஸுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தினேன். ராஜாவை இடைக்கட்டுகளை என்ன செஞ்சேன், நான் அவிழ்த்தேன். அவளுக்கு முன்பாக வாசல்கள் என்ன செய்து பூட்டப்படாமல் இருந்துச்சு. கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதிகை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுறதாவதுங்கிறார். என்ன சொல்கிறாப்லையா, நான் முன்னே போய் கோணிலானை செவ்வையாக்குவேன்னு சொல்லி கருத்து சொல்கிறார். நான் உனக்கு முன்னே போய் கோணிலானை செவ்வையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி நான் செஞ்சேன், நான் அழைச்சேன், பேர் சொல்லி அழைச்சேன். இஸ்ரவேல் இந்தியனாக கருத்து நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை என்ன செய்ய நீ உடைத்து இருப்பு தாழ்ப்புகளை என்ன செய்ய முறித்து போட்டு அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்கள் உனக்கு நான் செய்வேன், நான் கொடுப்பேங்கிறாரு. ஆனால் சொல்றாரு, நான் என் தாசனாய் யாக்கோபின் மித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை
அறியாதிருந்தும் உன்னை நான் என்ன செஞ்சேன், நான் அறிந்திருந்தேங்கிறார். சொல்றாரு, நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர எந்த தெய்வமும் இல்லை, கிடையாது அப்படின்னு சொல்கிறார். என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறிந்தியாது இருந்தோம், நான் உனக்கு என்ன செஞ்சேன், இடக்கட்டு கட்டினேன், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை அப்படிங்கிறாரு. சொல்கிறாரு. ஒளியை படைத்து சொல்கிறாரு, ஒளியை வச்சு இருளையும் நான் என்ன செஞ்சேன், நான் உண்டாக்குனேன், சமாதானத்தையும் அதை செஞ்சேன், நான் தான் உண்டாக்குனேன், தீங்கையும் நான் தான் உண்டாக்குனேன், எல்லாவற்றையும் செஞ்ச கர்த்தர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வானங்களே உயிரை இருந்து சொரிங்கிறார். எல்லாம் பூமியில் உள்ளதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ வானங்களை பார்த்து சொல்கிறாரு, உயிரை இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, சொரிங்க. ஆகாய மண்டலங்கள் நீதி என்ன செய்யுது, பொழிய கடவுதுங்கிறார். பூமி திறம் உண்டு ரட்சிப்பின் கண்ணியை தந்து நீதியும் கூட என்ன செய்யணும், விளையட்டுங்கிறாரு. கர்த்தராகிய நான் இவைகளை என்ன செய்த உண்டாக்குறேங்கிறார். வானங்களை உயிரிழந்து சொரிங்க, ஆகாய மண்டலத்தில் நீதி பொழியும், பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியின் கூட விளையும், கர்த்தராய் நான் தான் என்ன செஞ்சேன், இவைகளை உண்டாக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவருடைய வழக்காடுறவனுக்கு ஐயோங்கிறார். யாரெல்லாம் மண்ணோடு இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட உருவாக்குனவருக்கு மண்ணாக இருக்கிறவங்க, நம்ம வந்து மண்ணாக இருக்கிறோம், மண்ணை வச்சு நம்மளை உருவாக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட மண்ணாக இருக்கிறவங்க தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுறவனுக்கு ஐயோங்கிறாரு. நம்மளும் அவர் தான் உருவாக்கி வச்சுருக்காரு, அவரோட நம்ம வழக்காடுனா ஐயோங்கிறாரு. அதான் களிமண் தன்னை உருவாக்கினோன்னு நோக்கி என்ன செய்கிற என்று சொல்லுமா. களிமண் தன்னை உருவாக்கிட்டாரு, அவரை நோக்கிட்டு உன்னால் என்ன செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்க முடியுமா? உன் கிரியையானது அவர்கள் கைக்கு இல்லாமல், உன் கிரியைகளானது அவர்களுடைய கைகள் இல்லை என்று சொல்ல தகுமான்னு சொல்கிறாரு. தகப்பனை நோக்கி ஏன் ஜனிப்பித்தாய் என்றும் தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்று சொல்லி எனக்கு ஐயோங்கிறார். தகப்பனை நோக்கி ஏன் என்னை ஜனிப்பித்தான்னு சொல்லக்கூடாதான், தாயை நோக்கி ஏன் பெற்றான்னு சொல்லக்கூடாதான், அவனுக்கு ஐயோங்கிறாரு. ஐயோ என்றால் ஆபத்து. இஸ்ரேலின் பரிசுத்தரும் அவன் உருவாக்கினமாய் கர்த்தர் சொல்லுறது, அது இஸ்ரேல் பரிசுத்தரும் கர்த்தராய் மீட்பு சொல்கிறது. என்ன சொல்கிறான்னா, வருங்காரியங்களை என்னிடத்தில் நினைச்சுங்க, கேளுங்க, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு நினச்சிவேன், கட்டளிடுவேன் அப்படிங்கிறது சொல்லிச்சாரு. நான் பூமியை வர பண்ணினேன், பூமியை நினச்சிருந்தேன், நான் வர பண்ணி நானே அதில் மேல் இருக்கிற மனுஷரை சிருஷ்டித்தேன், என் கரங்களை நினைச்சுங்க வானங்களை விருத்துது, அவைகளில் சர்வசேனையும் நினைச்சல நான் கட்டப்படலைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் நீதியின் படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளெல்லாம் நான் என்ன செஞ்சேன், நான் அவன் செவியப்படுத்தினேன், அவன் என் நகரத்தை என்ன செஞ்சான், கட்டுனான், என் சிறையிருப்பெல்லாம் என்ன செஞ்சார், சிறையிருப்பு சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாதபடிக்கு பரிதானம் இல்லாதபடிக்கு நான் நினச்சுவேன் விடுதலை ஆக்குவான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சில செய்யும் கர்த்தர் சொல்கிறத பார்க்குறோம். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களை சபையின் வர்த்தக லாபம், இதெல்லாம் உன்னிடத்துல தாண்டி வந்துச்சு. அதெல்லாம் என்னது, அதெல்லாம் உன்னுடையது தான். ஆனால் அவர்கள் உன் பின்னே சென்று என்ன செய்கிறாங்க, விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னோட மாத்திரம் தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி, அவரை எல்லாமல் தேவன் வேறவர் இல்லை என்று சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி என்ன செய்வாங்க, விண்ணப்பம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தல இஸ்ரேல் தேவனும் நச்சருமாய் மெய்யாகவே நான் மறைத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. விக்கிரங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் என்ன செய்வாங்களாம், வெக்கப்பட்டு லட்சம் அடைஞ்சு கலங்கி போயிடுவாங்களாம். ஆனால் இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான்னு சொல்கிறாரு. விக்கிரங்களை உண்டு பண்ணுறாங்க, லட்சம் அடைந்து வெக்கப்பட்டு போகிறாங்க, ஏகமாக கலங்கி போகிறாங்க. ஆனால் கர்த்தரை பின்பற்றுவாங்க, ரட்சிப்பினால் என்ன செய்வாங்க, ரசிக்கப்படுறாங்க. நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெறுக்கப்படாதபடிக்கும் கலாங்காமலும் செய்வீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாக்கி சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படுத்து அதை உருவப்படுத்தியவனே கர்த்தர் சொல்கிறாரு. நானே கர்த்தர், என்னது வேற ஒரு தெய்வம் இல்லைங்கிறாரு. நான் அந்த காலத்தில் என்ன செஞ்சேன், அந்த காலத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் நான் என்ன செய்யலை, நான் பேசினதில்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு நான் என்ன செய்யலை, நான் சொல்லவில்ல. நான் நீதியை பேசி யதார்த்தமானங்களை என்ன செய்வேன், அறிவிக்கிற கர்த்தருங்கிறார். அந்த காலத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் நான் பேசலை. விருதமாக என்னை தேடுங்கன்னு சொல்லி நான் யாருக்கும் சொன்னதும் இல்லை. நான் நீதியை பற்றி பரிந்துரைக்கும்படி வெளியாக நினச்சிவேன், என்னை பேசுவேங்கிறார் சொல்லிச்சுறாரு. ஜாதிகளிலிருந்து தப்பினர்கள் நினச்சிவேன் கூட்டம் கூடுவேங்கிறார். யாரெல்லாம் ஜாதின்னு தப்பியிருக்காங்களோ அவங்களாம் ஒன்று கொண்டிருக்கு, அவர்கள் என்ன செய்வாங்க, கூட்டம் கூட பண்ணுவேன், ஏகமாக சேருவாங்க. அவங்க தங்கள் விக்கிரமாகிய மரத்தை சுமந்து ரசிக்கப்பட்டாத தேவனை என்ன செய்வாங்க, தொழுது கொள்வாங்கன்னு சொல்கிறாப்புல. அவர்கள்லாம் யார், அறிவில்லாதவர்கள் தான் நினச்சிறாரு விக்கிரங்களை
கொண்டு போய் நமஸ்கரித்து சேவிக்கிறாங்க. அடுத்தபடியாக சொல்கிறாரு, நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாக என்ன செய்யுங்க, ஏகமாக ஆலோசனை பண்ணுங்க. இதை ஆலோசனை பண்ணுங்க. இதை பூர்வ மாதர் கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை அந்தகாரப்படுத்தி கர்த்தராகி நான் தான் இதெல்லாம் சேர்ந்தேன்னு சொல்லி உங்களால் யாராலும் முடியுமா சொல்கிறார். நீதிபராட்சராகி என்னை இல்லாமல் வேறு தேவன் இல்லை, என்னை தவிர வேறொரும் பூமியிலே இல்லைன்னு சொல்கிறார். அதனால கர்த்தர் சொல்கிறாரு, பூமியில் எல்லாம் எங்கே உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது நீங்கள் நினச்சிங்க ரசிக்கப்படுங்கிறார். கர்த்தர் நோக்கி பார்க்குறவங்க ரசிக்கப்படுவாங்க. நானே தேவன், வேறொரு என்ன தேவன் இல்லைங்கிறார். அதனால் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக என்ன செய்யும், முடங்கும். நாவு யாவும் என்னை முன்னிட்டு என்ன செய்யும், ஆணையிடும் அப்படின்னு சொல்கிறாரு. முழங்கால்லாம் கர்த்தருக்கு முன்பாக முடங்குமா, நாவெல்லாம் கர்த்தரை முன்னிட்டு ஆணையிடுமா. இந்த நீதியான வார்த்தைகள் என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, கர்த்தரிடத்தில் மாத்திரதான் நீதியும் நினைச்சது வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவனிடத்தில் என்ன செய்வானா, சேருவானா. கர்த்தரிடத்தில் நீதி இருக்குது, அதில் நம்ம எல்லோரும் என்ன செய்வோம், கர்த்தரிடத்தில் நம்ம வரணும் வாங்கன்னு சொல்லி என்ன செய்வோம், அவனவன் என்ன செய்வானோ சொல்லி சேருவானாம். ஆனால் அதற்கு யாரெல்லாம் விரோதமாக இருந்து எரிச்சல் பாராட்டுறாங்களோ அவங்களும் என்ன செய்வாங்க, வெறுக்கப்படுவாங்கன்னு சொல்கிறார். அதனால் இஸ்ரேல் சந்ததியார் யாவரும் என்ன செய்யணுமா, இஸ்ரேல் சந்ததியாக யாவரும் கர்த்தர்கள் என்ன செய்யுமா, நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டணுமா. இஸ்ரேல் சந்ததியாக எல்லாரும் கர்த்தர் என்ன செய்யணும், மேன்மை பாராட்டுறதக்கதாக மாறணும். அப்புறம் 47வது இடத்தில் பார்க்குறோம், பேல் பணியுமா, நேபோ என்ன செய்யுமா, குனிமா, அவைகள் விக்கிரகங்கள் காட்டு முறைகளுக்கும் நாட்டு முறைகளுக்கும் சுமையாகுமா. பேல் பணியுமா, நேபோ குனிஞ்சிருமா. இப்போ விக்கிரகங்கள் அங்கே இருக்கிற விக்கிரகங்கள்லாம் நினச்சதான் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் என்ன செய்யுமா, ஒரு சுமையாயிருமா. இந்த சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கு கூட என்ன செய்யுமா, ஒரு பாரமாக இருக்குமா. அவைகள் ஏகமாக என்ன செய்யுமா, குனிந்து பணியுமா. அதை நேபோலையும் பேலையும் நேபோலையும் என்ன செய்யுமா, ஏகமாக குனிந்து என்ன செய்யுமா, பணியுமா. சுமை சுமைக்கிறவர்கள்லேருந்து அதுக்கு தப்பிக்க முடியாதான், அவங்களாம் என்ன செய்வாங்க, சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடும். அதான் சொல்றாரு, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரேலி சந்ததியால் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, செவி கொடுங்கிறாரு. இஸ்ரேல் ஜனம் நோக்கி என்ன செய்கிறாரு, நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு முன் சென்று போனலானவைகளாக நான் என்ன செய்வேன், நான் செவியாக்குவேன். உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் உங்களை சின்ன பேர் செஞ்சு அழைத்தேன். அதனால் வெண்கல கதவுகளெல்லாம் உடைச்சி ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களெல்லாம் நான் நினச்சிவேன், நான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். என் தாசனை யாக்கோவின் மித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் மித்தமும் நான் என்ன செஞ்சேன், நான் பெயர் சொல்லி அழைத்து உனக்கு நான் என்ன செஞ்சேன், நீங்கள் அறியாது இருந்து நான் உனக்கு என்ன செஞ்சேன், நான் நாமம் தரிப்பித்தேனுங்கிறாரு. நாமம் தரிப்பித்தேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நாம தெரிவித்தேன், உங்களை என்ன செய்வேன், உங்களை இடை கட்டி கொண்டேன், நான் தான் உங்களுக்கு தேவன், வேறு தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னார். தகப்பனை நோக்கி என் பெத்தான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல, அதே போல் இதுலேயும் என்ன செய்கிறாரு, நீங்கள் கத்தரை மட்டும் நான் உங்களை யாக்கோபின் சந்ததியாரே, நான் உங்களை என்ன செஞ்சேன், நான் தான் உங்களை என்ன செஞ்சேன், தாய் வயிற்றிலிருந்து தோன்றினது முதல் உங்களை ஏந்தி உங்கள் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் நான் உங்களை என்ன செய்கிறேன், நான் உங்களை தாங்கி உங்களை சுமந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் நான் என்ன செய்வேன், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் நினச்சிவேன், நான் அப்படி செய்வேன். நான் அரை வயது வரைக்கும் நான் நினச்சிவேன், நான் உங்களை நான் தாங்குவேங்கிறாரு. அப்படி நான் செய்து வந்தேன். இனிமேல் நான் நினச்சிவேன், ஏந்துவேன். இனிமேல் நான் சுமப்பேன். இனிமேல் நான் உங்களை நினச்சிவேன், நான் தப்பு வைப்பேங்கிறாரு. அது யார், யாக்கோபின் சந்ததியார் பார்த்து சொல்கிறாரு. யாக்கோபின் சந்ததியார் சொல்கிறாரு, நான் என்ன செஞ்சேன், தாய் வயிற்றிலேருந்து உங்களை தோன்றினது முதல் உங்களை உருவாக்கி உங்களை உற்பத்தி ஆக்கி இது வரைக்கும் தாங்கி வந்தேன். முதிர் வயதிலும் உங்களை தாங்குவேன். நறு வயது வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன். இது வரைக்கும் நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன், இன்னும் நான் அப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டு உங்களை தாங்குவேன், சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாருக்கு என்ன நீங்கள் சாயலும் சமமாக்கி யாருக்கு என்ன இப்படி இங்கே ஒப்பிடுவீங்கன்னு கேட்குறாரு. பையில் இருக்கிற பொண்ணை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்தி தட்டானுடைய கோழி பொறுத்துறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தெய்வத்தை உண்டாக்குறாங்க, அதை வணங்கி என்ன செய்கிறாங்க, பணிந்து கொள்கிறாங்க. அது தோல் மேலே என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை சுமக்கிறாங்க. அது ஸ்தானத்தில் என்ன செய்கிறாங்க, கொண்டு சுமந்து கொண்டு அதை அதன் ஸ்தானத்தில் கொண்டு வைக்கிறாங்க. வைக்கும்போது அது என்ன செய்யுது, அதே இடத்துல என்ன செய்யுது, நிற்குது. தன் இடத்தை விட்டு அது என்ன செய்யாது, அசைய மாட்டேதான். ஒருவர் அவரை நோக்கி கூப்பிட்டா கூட
அவன் மறு உத்தரவு என்ன செய்ய மாட்டானா, கொடுக்க மாட்டானா. அவன் இக்கட்டை என்ன செய்யணுமா நீக்கி அவனை யாரும் ரசிக்கிறதும் இல்லை அப்படிங்கிறது. அதனால் இதை நீங்கள் நினைத்து என்ன செய்யுங்க, ஒரு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கிறார் பாதகரே. இதை நீங்கள் என்ன செய்யுங்க, மனதில் வைங்கங்கிறாரு. இதை நினைத்து நீங்கள் புருஷராக இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. முந்திய பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, நினைங்கிறார். முந்தைய பூர்வ காலத்தில் நடந்த நினைச்சு பாருங்க. நான் தான் தேவன், வேறொருவரும் இல்லை, நான் தான் தேவன், எனக்கு சமானமானவன் யாரும் இல்லை அப்படிங்கிறாரு. அந்தத்தில் உள்ளவைகளை என்ன செய்கிறாரு, ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வ காலம் முதற்கொண்டு நினைச்சுவேன் அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. என் ஆலோசனை என்ன செய்யுது, என்னுடைய ஆலோசனையெல்லாம் நிலைநிற்கும், எனக்கு சித்தமானதெல்லாம் நான் நினச்சுவேன் செய்வேங்கிறார். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளும் பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலையிருக்கும், எனக்கு சித்தமானதெல்லாம் நினச்சிவேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை போல கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து என்ன செய்வேன் வரவழைக்கிறவனுமா நான் இருக்கிறேன். நான் தான் அதை சொன்னேன், நான் தான் அதை நிறைவேற்றினேன், நான் திட்டம் பண்ணேன், நான் தான் அதை செய்து முடிப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்றாரு, முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதி என்ன செய்யுங்க, தூரமானவர்களேங்கிறாரு. முரட்டு இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்த தீங்குக்கு என்ன செய்யணும், தூரமாக விலகி போகணும். கர்த்தருடைய காரியத்தில் என்ன செய்யணும், அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். அப்போ கர்த்தர் நீதி என்ன செய்வாரா, நமக்கு சமீப பண்ணுவாராம். அவர் தூரமாக இருப்பதில்லைன்னு சொல்றாரு. ரட்சிப்பு தாமதிக்காதுன்னு சொல்றாரு. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளிடுவேங்கிறார். என் நீதியை நான் சமீப பண்ணி அது தூரமாக இருக்காது. அது ரட்சிப்பு, அது நாமத்தை என்ன செய்வேன், நாமத்தையும் நீதியை சமீப பண்ணுறேன், அது தூரமாகாதுன்னு சொல்லிட்டு என் ரட்சிப்பை என்ன செய்யாது, தாமதிக்காது. நான் சீயோன் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையை நான் என்ன செய்வேன், நான் கட்டளையிடுவேன்னு சொல்கிறேன். நம்ம இஸ்ரவேலராக மாறுவோம். கர்த்தருடைய மகிமையாக இருந்து நம்ம ரட்சித்து நம்மளை என்ன செய்வார், நம்மளை ஏந்தி சுமந்து தப்பி வச்சு நம்மளை சத்துரு கையிலேருந்து பாதுகாத்து விலக்கி விடுவிப்பார். இதற்காக நம்ம கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை மட்டும் படிவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.